சென்னை அனகாபுத்தூர்ல பாலியல் தொல்லை கொடுத்த மாமனாரை கொலை செய்திருக்காங்க மருமகள். இதனுடைய தகவல்களோட செய்தியாளர் மீரானும் இணைந்திருக்கிறார். மீரான், வணக்கம். என்ன நடந்தது இந்த சம்பவத்துல? தற்பொழுது இந்த மருமகள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? வணக்கம். சென்னை பல்லாவரம் அருகே இருக்கின்ற அனகாபுத்தூர் கஸ்தூரிபாய் நகர் பகுதியை சேர்ந்தவர் 58 வயதான பெருமாள். இவர் ஒரு மீன் வியாபாரி. இவருடைய மகன் மணிகண்டன் 3 மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். இவருடைய மருமகள் மீனா, பேத்தி ஈஸ்வரி, பேரன் சரணுடன் இவங்க ஒரே வீட்டில் அந்த அனகாபுத்தூர் பகுதியில வச்சுட்டு வந்திருக்காங்க. பெருமாளோட மனைவி பத்மாவும் அதே வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் மகன் இறந்த பிறகு மாமனார் பெருமாள் மீனாவிற்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவருடைய மனைவி பத்மா சண்டை போட்டுக்கொண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள அவருடைய தாயார் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில நேற்று இரவு படுக்கையறையில் மீனா தங்களுடைய குழந்தைகளுடன் படுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உறவினர் பெண்ணும் அந்த அறையில் இருந்திருக்கிறார். அந்த அறையின் கதவை தட்டி கொண்டு தவறுதலாக நடக்க முயன்றதுக்காக அந்த பெருமாள் அந்த அறைக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது தற்காத்துக் கொள்வதற்காக அங்கிருந்த காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து பெருமாளின் கழுத்தில் மீனா குத்தியதாக கூறப்படுகிறது. இதுல அதிக அளவான ரத்தப்போக்கு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பெருமாள் இறந்து விட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சங்கர போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவருடைய உடலை செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்காப்பு காரணமாகவே தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மீனாவிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அத்துமீறி நடக்க முயன்ற மாமனாரை மருமகளை கத்தியால் குத்திய சம்பவமானது அனகாபுத்தூர் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். உங்களோட தகவல்களுக்கு நன்றி மீரான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.